ஓகே. அதோட ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10 லட்சம்ட்டு நைட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் பேசினேன். 10 லட்சம் சொல்லியிருக்கீங்களே என்னன்னு கேட்குறேன். அவங்க 10 லட்சம்னா சார் அது வந்து குழந்தையோட ரேட்டு, எக்ஸ்ட்ரா 2 லட்சம் வந்து கமிஷனு, மொத்தமா மொத்தம் 12 12 லட்சம். லட்சம்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 13 லட்சம் நான் தான் அப்படியே பேசி கீசி அதை பேரம் பேசுகிறேன். பேரம் பேசி ஏன்னா எந்த இடத்துலையும் டவுட் வந்துடக்கூடாது. நம்ப நம்ம வைக்கணும் நம்ப அப்படிங்கிறதுக்காக. வைக்கணுன்றதுக்காக ஓகே. அப்படியே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவங்க கடைசியில் மதிய டைமில் 12 லட்சத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஹலோ. ஹலோ. ஆ அண்ணா அண்ணா, மேடம். குட் ஆஃப்டர்நூன் அண்ணா. ஆ ஆ என்ன மேடம் அண்ணா இது நான் வந்து இருங்க இருங்க ஒரே நிமிஷம். 10 ரூபான்னு நேத்து நீங்க சொன்னீங்க, இவங்க சொன்னாங்க. சரின்ட்டு எனக்கு நான் அமிச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணேன். எனக்கு ஃபார்வர்ட் என்ன பண்ணாங்க. தெரியும்? ஒரு நிமிஷம் ஆ அண்ணா, ஒரு நிமிஷம். நான் வந்து என் கமிஷனை சொல்லல, ம் எதுவுமே சொல்லல. அவளுக்கு நைட் எனக்கு வந்தது, நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த கூமுட்ட அக்கா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி காலையில கேட்டிருக்கணும். ம் என்கிட்ட எதுவுமே கேட்கல. நான் காலையில 9:30க்கு மீட்டிங்ல உட்காந்தவ இப்பதான் லஞ்சுக்கு வெளியே வந்தேன். ம் சரிங்களா? ம் அவங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நான் சொல்லி இருந்திருப்பேன் விஷயத்த. ம் ஏன்னா எனக்கு குடுக்கறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான். ம் நான் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கே கஷ்டமாயிரும். ம் இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ம் உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. இப்ப கூட ஒரு பேபி, இப்ப 2.5 வயசு பார்த்தா பையன் இருக்கான். ஆ நீங்க சொல்றத பொறுத்துதான் எதுனாலும் நான் சொல்லுவேன். ஆ உங்களுக்கு அடுத்தடுத்து வேணா கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஓகே 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 ஓகே. அந்த பொண்ணுக்கு கமிஷன் இல்லாம, அவ டோனர்ஸ் வச்சு பண்றவ, ஆ அவ ஆ கமிஷன் இல்லாம வந்து வேலை செய்ய மாட்டா. ஆ அவ ஆ 3 லட்சம் ரூபாய் வைக்காம நீ எப்படி சொல்லலாம்னு என்ன புடிச்சு ஏறுற மச்சி. நான் சொல்றதுக்கு இல்ல, நான் அந்த அக்கா கிட்ட சொல்றதுக்குள்ளயும் அந்த அக்கா போட்டு விட்டாங்கம்மா. ஆ. எனக்கு லைன்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா டிராப் பண்ணிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்ப கூட ஒரு நான் ஏதோ என்ன ஒரு இது வேணும்ல, ஒரு 2 ரூபா. இப்போ நான் நைட்டு ஒருத்தர்கிட்ட காலையில 10 லட்சம் ரூபாய்க்கு ஒண்ணு வந்திருக்கேண்ணே, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னீங்களேண்ணே, நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க, இது பேர் வேணா சொல்லி அதெல்லாம் பேசாத அப்படின்னு அப்படி. பேசிட்டு இப்ப வந்து இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஆ சொல்லிருங்க. ஆனா அந்த பொண்ணு இவளுக்கு ஏதோ என் இல்ல தெரிஞ்சவங்க 3 ரூபா கண்டிப்பா அந்த அதிகம்ல, பொண்ணு. ஏதோ ஒரு 2 ரூபான்னா கூட பரவாயில்ல. இது திடீர்னு வந்து ஒரு 3 ரூபா சரி 4 ரூபா ஏத்துறேன்னா எப்படி இது? 2.5 லட்சம். ஆனா ஆ எதுல வேணா கம்மி பண்ணிக்கிறேனா, அந்த பொண்ணு கம்மி பண்ண மாட்டானா? 2 ரூபா ஆனா வேணா அந்த பொண்ணு வச்சுக்குங்க. ஆனா அந்த பொண்ணு கம்மி பண்ணாதுன்னா எனக்கு டீலர் இல்லாம போயிரும். அந்த பொண்ணு ஆ ஆ ஆ ஆ வாடகை தாய் வச்சுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஆ ரவுண்டா போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் என்னன்னா இருக்கு சொல்லுங்க. 2,000 ரூபாய்ல அவளுக்கு பாதி எனக்கு பாதி. உண்மையே சொல்றேன், நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஆ. ம் இப்ப அவ எந்துல கை வைப்பா. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபாய் பண்ணுங்க ப்ளீஸ். நான் எப்பவுமே அனுப்ப மாட்டேன். சரி ஒருத்தவங்க உங்களுக்கு ஒண்ணு அந்த ஒண்ணு அளவுக்கு டேலண்ட் புரிஞ்சுக்குங்க. இருக்கா? சரி அப்படி 2 ரூபாய் ஏன் கிடையாதுங்க. அந்த பண்ணுங்க. மாதிரி பண்ணது இருக்கேனாடி? ஒண்ணு சரி நீங்க விட்டுருங்க. இல்ல. ஓகே நான் 2 ரூபாய் பண்ணுங்க. நான் 12 ரூபாய்க்கு முடிச்சிருங்கண்ணா. இதுக்கு சரி, இது மேல என்ன நீங்க டிமாண்ட் ப்ராசஸ்ங்க அது? பண்ணாதீங்க.